ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார் நம்ம தளபதி விஜய். எப்போ அந்த கட்சி ஆரம்பித்தாரோ அவருடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருடைய பர்சனல் லைஃப்பும் சரி, அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி. அவர் கடைசியாக என்ன நினச்சார் அப்படின்னா, கடைசியாக ஒரு படம் நடித்து முடிச்சுட்டு முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவர் முடிவெடுத்து என்ன பண்ணியிருக்காரு. கடைசியாக ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார். நடித்து முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இவர் கட்சியில் வந்துட்டார் இல்லையா. எப்படி அதை ரிலீஸ் பண்ண விடுவாங்க? அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சென்சார் போர்டு பிரச்சனைகள், சென்சார் சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டோம், ஏன்னா இந்த காட்சி இப்படி இருக்குது, அந்த காட்சி அப்படி இருக்குது, இதெல்லாம் எதிர்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரில பல காரணங்கள்லாம் சொல்லி இப்போ கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். இது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ தான் நடந்துச்சா, இப்போ தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட பல மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. சரியாக 1972 நம்ம எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா. அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கும் டிஎம்கேயில் இருந்தார். டிஎம்கேயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆதரவு. சில கருத்து வேறுபாடுனால டிஎம்கே விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அவர் வந்துட்டார். வந்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே மொத்த மக்கள் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆருக்கு போயிடுச்சு. அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டிஎம்கேவோட லீடராக இருந்த கருணாநிதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராமச்சந்திரன் தான் பார்த்திங்கன்னா சிஎம். அவர் ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவாராம். கண்டிப்பாக எம்ஜிஆர் தான் சிஎம் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு நம்ம எம்ஜிஆர். அந்த படம் தான் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த பேனரில் சொந்த ப்ரொடக்ஷனில் எடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய பட்ஜெட் படம். முதல் முறையாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் எடுத்த அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த படம் தானே, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை பார்த்திங்கன்னா 1973 ரிலீஸ் பண்ணலாம், எல்லாம் முடிச்சு 1973 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இது எதிர்கட்சியான திமுகவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை காமிக்கிறாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கட்சியாளர்லாம் அந்த ரீல்ஸை இது பண்ணுறது, அந்த ஆஃபீஸை அடித்து ஒடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் முடிவு பண்ணுறாரு, இதெல்லாம் இங்கே பண்ண முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேலைக்காகாது, நம்ம மும்பைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் போயிட்டு இதுக்கான பிரிண்ட்டை போட்டு வராரு. போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை சும்மா விடலை இந்த திமுக கட்சியாளுங்க. சுத்தமாக எதுவுமே பண்ணலை. அவர் எதுவுமே பண்ண விடலை. என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. அப்படி காமிக்கும் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருடைய சொந்த செலவில் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இவருடைய செலவில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியிலையும் வேன்லேயும் இந்த பிரிண்ட்ஸை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய செலவுலேயே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. அப்படியுமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வேனையும் மாட்டு வண்டியும் வழிமறித்து திமுகவோட சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ்லாம் எரிச்சு விட்ருக்காங்க. அப்படிலாம் சம்பவம் பண்ணியிருந்தும் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேட்டர்ஸில் கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மேயராக இருந்த முத்து அப்படிங்கிற ஒருத்தர், மதுரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு, மதுரையில் மேயராக இருந்தார் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, அவர் திமுகவோட ஆள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த ஊரில் மேயராக இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன், அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா என்னமாரி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராம். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக போச்சு. எம்ஜிஆரோட ரசிகர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆரோட சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும். எப்படியாச்சும் இந்த படத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேட்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அப்படி அது மீறியும் பார்த்திங்கன்னா தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் கட் பண்ணுறது அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம எம்ஜிஆரும் சும்மா விடலை. அவருடைய சொந்த செலவில் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர்லாம் போட்டு கொடுத்து அந்த படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது. இவ்வளோ எதிர்ப்பு இருக்கா அந்த படத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் இது வந்து தன்மான பிரச்சனை, அது எப்படி அவங்க ஓட்ட விடாம பார்ப்போம், நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மேயர் சொன்னார் இல்லையா, ஸோ மதுரையில் இருந்த அந்த மேயர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் இந்த ஊரில் வந்து இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தான், மதுரையில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் மட்டுமே கிட்டத்தட்ட 175 நாள் அந்த படம் ஓடிருக்கு. ஸோ ஓடுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆரோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க இது வந்து ஒரு தன்மான பிரச்சனை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4, 5 புடவை வாங்கிட்டு போய் அவர் வீட்டுக்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்களாம். இப்போ என்ன சொல்கிற, நீ நாங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் காப்பாற்றிட்டோம், நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா வெறும் 50 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து 60 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 1972ல் 73ல் 50 நாளில் 60 லட்ச ரூபா கலெக்ஷன் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த படம் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சம்பவம் பண்ணவர் தான் நம்ம எம்ஜிஆர். ஸோ அதே வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது 2026 காலங்கள் ஓடிச்சு, 2026 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி திமுக ஹேட்டர்ஸ், திமுக சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டிவிகே வந்து எதிர்க்கிறாங்க. டிவிகே எப்படியாச்சும் ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே திமுக, ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இருந்தார், இப்போ வந்து பையன் ஸ்டாலின் இருக்கார். ஸோ அவரும் நம்ம டிவிகே விஜயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதே மாதிரியான வரலாறு திருப்பி வந்து அவர் வந்து படைப்பாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெறும் ஒரு 20 நாளில் தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. ஸோ April 23 எலெக்ஷன்ஸ் வருது. யாரெல்லாம் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.